வணக்கம். ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் ஏஎம்சி ஐபிஓ வந்திருக்காங்க. ஸோ அந்த ஐபிஓட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எவ்வளோ, ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா இருக்கா, இந்த ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கு, இவங்களோட பிஎஸ்ஐ கம்பேர் பண்ணும்போது இதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு, இதோட ஜிஎம்பி எப்படி இருக்கு, லிஸ்ட் ஆகும்போது எவ்வளோ ப்ரைஸில் லிஸ்ட் ஆகும், இது லாங் டேர்முக்கு வச்சுக்கலாமா, இப்படி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் ஏஎம்சி செகண்ட் லார்ஜஸ்ட் ஏஎம்சி. நம்பர் ஒன்ல பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஏஎம்சி இருக்கு, நம்பர் 2 ஐசிஐசிஐ, நம்பர் 3 வந்து ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி. ஸோ இவங்களோட ஐபிஓ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ ஐபிஓ வந்து 12th டிசம்பர் ஓப்பன் ஆகி 16th டிசம்பர் வந்து முடியுது. இதோட ப்ரைஸ் பேண்டு பார்த்தீங்கன்னா 2061லேருந்து 2165 இருக்கு. ஸோ அப்பர் பேண்டில் பார்த்தீங்கன்னா 2165. ஸோ ரீட்டைலர் ஒரு லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 6 ஷேர்ஸ் வரும். ஸோ நம்ம ரீட்டைலருக்கு வந்து மேக்ஸிமம் 15,000 ஒரு லாட் இல்லைங்களா. ஸோ அதனால வந்து அதோட லாட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 12,990 வருது. இந்த ஷேரோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹1 ஷேர். ஸோ இதோட இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 10,602 கோடி. இது ஃபுல்லாகவே வந்து நல்ல பெரிய சைஸ் ஐபிஓ தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.9 crore ஷேர்ஸ் வந்து வருது. இதோட ஃப்ரெஷ் இஷ்யூ எதாக இருக்குன்னா எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இது ஃபுல்லாகவே வந்து ஆஃபர் ஃபார் சேல் தான். ஸோ அதனால் இது வந்து ப்ரொமோட்டர்ஸ்க்கு தான் போகும், கம்பெனிக்கு எதுவுமே போகாது. இப்போ யார் இதை விற்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் 2 பேர் இருக்காங்க. ஸோ புரூடென்ஷியல் வந்து அவங்க எக்ஸிட் ஆகிறாங்க. ஸோ அவங்களுக்கு 49% ஷேர் இருக்குது, ஐசிஐசிஐக்கு 51% ஷேர்ஸ் இருக்குது. ஸோ இவங்க 49%லேருந்து ஒரு 10% வந்து விற்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த ஆஃபர் ஃபார் சேல். இந்த ஐபிஓலேருந்து வர அமௌண்ட்டு 10,602 கோடி ஃபுல்லாகவே வந்து புரூடென்ஷியலுக்கு தான் போகும். ஐசிஐசிஐ வந்து இவங்க கண்டினியூ பண்ணுறேன், அவங்க எதுவுமே விற்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 19th டிசம்பர் 2025. ஸோ அலோகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கியூஐபி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50%, நாட் மோர் தென் 50%. ஸோ என்ஐஎஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நாட் லெஸ் தென் 15%. ரீட்டைலுக்கு பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 35%. ஸோ ரீட்டைலுக்கு ஒரு நல்ல சைஸபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் நீங்கள் வந்து ஐசிஐசிஐ பேங்க் ஏற்கனவே ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஷேர் ஹோல்டர் கோட்டாலே அப்ளை பண்ணலாம். ஸோ 2 லட்சம் வரை இதில் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரீட்டைல் ப்ளஸ் ஐசிஐசிஐ ஷேர் ஹோல்டர் கோட்டா. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து 4 lakhsக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ், பேர் கம்பேரிசன்ஸ், மற்ற ஜிஎம்பி எல்லாம் பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை உங்கள் லாங் டேர்ம் கோல் தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். இதில் வந்து உங்கள் கரண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து அந்தளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல, அதை ரிவ்யூ பண்ணி ரீபேலன்ஸே பண்ணணும். இல்லை ஒரு நல்ல ஃபண்டை வந்து லாங் டேர்ம் செலக்ட். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் எந்த கொரிஸாக இருந்தாலும் இங்கே கொடுத்துருக்கிற கான்டாக்ட் நம்பர்ஸில் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதோட ஐசிஐசிஐ ஏஎம்சியோட வந்து ஃபினான்ஷியல்ஸ் பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், லாஸ்ட் 3 year கொடுத்துருக்கேன், இந்த ஹாஃப் இயர்லி இதுவும் கொடுத்துருக்கேன். ஸோ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 2023ல 2,689 crores இருந்துச்சு. அது 24ல 3,376, 25ல பார்த்தீங்கன்னா 4,683. இந்த ஹாஃப் இயர்லி இந்த ஃபினான்ஷியல் 25-26 இருக்குங்களா, அதோட வந்து ஹாஃப் இயர்லி பார்த்தீங்கன்னா 2,733 crores வந்திருக்கு. ஸோ இது எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி 1 yearக்கு அப்ராக்சிமேட்டாக போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5,460 crores வரும். ஸோ நல்லா இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொன்னாங்கன்னா, மார்க்கெட் வந்து ரொம்ப டவுன்ல இருந்தாலும், ஆனால் இவங்களுக்கு ரெவென்யூ பார்த்தீங்கன்னா நல்லாவே லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணி நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்களோட கோர் பிஸ்னஸ்லேருந்து வர ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,000 கோடி இருக்குது இந்த ஆஃப் இயர்லிலே. அதுக்கப்புறம் பேட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு சூப்பராக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 1,500 கோடியிலேருந்து 2023ல் இப்போ 2025ல் 2,651 கோடியாக இருக்குது. இந்த ஆஃப் இயர்லேயே பார்த்தீங்கன்னா 1,618 கோடியாக இருக்குது இந்த ஆஃப் இயர்லியில். ஸோ 2,730 இருக்குது, 1,600 கோடி இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 50%க்கு மேலே இருக்குது. இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 50%க்கு மேலே இருக்குது. ஸோ வெரி குட் ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல்ஸாக இருக்குது. அதே மாதிரி வந்து இவங்களோட வந்து ROE பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக வந்து 70க்கு மேலே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ROEலாம் 20% மேலே இருந்தாவே சூப்பர். இவங்க பார்த்தீங்கன்னா 80 இந்த ஆஃப் இயரில் 86.8 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட PE பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் 40.4 இருக்குது. ஸோ இந்த ஆஃப் இயர்லி எக்ஸ்ட்ரா பிளேட் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 34 இருக்குது. அதை நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன் அடுத்த ஸ்லைடில்.
ஸோ ஃபினான்ஷியலா ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ஸோ இவங்களோட ஓவரால் வந்து ஏயும் பார்த்தீங்கன்னா, ஸ்பிளிட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ஓரியன்டட்ல பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, அது 25ல 4,87 crore 650 அது அவ்வளோ இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டெட் எவ்வளோல வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட் சொல்றேன். ஸோ 1,72,000. ஸோ இந்த ஹாஃப் இயர்லயே பார்த்தீங்கன்னா, 1,99,000 போயிருச்சு. ஸோ பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் இடிஎஃப் இருக்கு இல்லையா? அது ஐசிஐசிஐ வச்சிருக்க இடிஎஃப். அது பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. 20ல பார்த்தீங்கன்னா 50,000 crores, அதுக்கப்புறம் 82,000, இப்போ 1,24,000. இந்த ஹாஃப் இயர்லயே பார்த்தீங்கன்னா 1,51,000 crores இருக்கு. ஸோ அதே மாதிரி ஆர்பிட்ரேஜ் எல்லாமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது இல்லாம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதாவது 23ல பார்த்தீங்கன்னா 4,470. இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 21,180 crores. இந்த ஹாஃப் இயர்லயே பார்த்தீங்கன்னா 25,370 crores. அதே மாதிரி ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா 11,560 crores, இப்போ வந்து 14,650. ஸோ நல்லாவே எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து டோட்டல் வந்து ஐஐஎம் சொல்லிட்டாங்க, இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா 10,87,690 crores இருக்கு இவங்களோட டோட்டல் ஏஇஎம். இது எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா அது வந்து 12 lakhs ரேஞ்சில் 12 lakhs crores இருக்கு. ஸோ இவங்களது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் 10,87,000 crores இருக்கு. இதுக்கு தேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்டிஎஃப்சி வரும். ஸோ நம்ம இப்போ பிஎஸ் கம்பேரிசன், அதை லிஸ்டாக இருக்கிற பிஎஸ் கம்பேரிசன் பார்ப்போம். ஸோ இது ஐசிஐசி எடுத்திருக்கேன், ஹெச்டிஎஃப்சி எடுத்திருக்கேன், ஏஎம்சி, நிப்பான் இந்தியா இருக்குது, ஆதித்ய பிர்லா, யூடிஐ ஏஎம்சி, கனரா ரெவிகோ, இதெல்லாம் வந்து லிஸ்டட் ஏஎம்சி. உங்களுக்கு எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா அது லிஸ்டட் ஏஎம்சி கிடையாது. ஸோ அதனால் அது மட்டும் இதில் இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ரைஸ் அப்பர் பேங்க் 2165 ஐசிஐசி இருக்குங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இவங்களோட ரெவன்யூ 4,683 crores போட்டிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ இவங்களோட ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா இவங்களோட கம்மி 3,498 crores. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2,000 crores நிப்பான் இந்தியா. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4,680க்கு 2,651 crores இருக்கு. இதே வந்து ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா 3,490க்கு 2,461 crores. ஸோ ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா ஐசிஐசியோட ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் நல்ல நெட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதனால தான் உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 57 இருக்கு. ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி வந்து 70 இருக்கு. ப்ரைஸ் டு ஏர்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 இருக்கு ஐசிஐசிஐ இந்த ப்ரைஸில். இவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி வந்து 44ல் இருக்கு, நிப்பான் வந்து 40ல் இருக்கு. ஸோ இவங்களோட பிஇ பார்த்தீங்கன்னா அன்வலைஸ்டு பிஇ, அதாவது இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணால் 33 வருது. அதாவது ஹாஃப் இயர்லி முடிஞ்சு அதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 33. இதே ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 வருது. நிப்பான் பார்த்தீங்கன்னா 35 வருது. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இவங்களது 87, ஹையஸ்ட் இவங்க தான் ஐசிஐசி தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களது ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா 30 தான் இருக்கு பர்சன்டேஜ். அதே மாதிரி நிப்பான் பார்த்தீங்கன்னா 29% இருக்கு. ஸோ ஃபினான்ஷியல்ஸாக வந்து இவங்க வே அஹெட்ல இருக்காங்க. எக்ஸப்ட் வந்து இந்த நெட் ப்ராஃபிட் மார்ஜினில் மட்டும் அதில் மட்டும் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. அதர்வைஸ் 57% வந்து ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான பர்சன்டேஜ் தான். ஸோ இப்போ ஜிஎம்பி ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 133 rupees வந்து ப்ரீமியம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ 6% அந்த மாதிரி இருக்கு. இது வந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஹவவர் லிஸ்டிங் அன்னைக்கு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் அன்னைக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து வந்து லிஸ்டிங் கெயின் கிடைக்கும். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்டி லிஸ்டிங் கெயின் வந்து சைஸ் வந்து பெருசு இல்லைங்களா, 10,000 கோடிக்கு மேலே இருக்கிறதுனால வந்து பயங்கரமான லிஸ்டிங்லாம் கெயின் கிடைக்காது. ஸோ அரௌண்ட் வந்து நான் எதிர்பார்க்கறது வந்து அரௌண்ட் 2,300 2,400 வரையும் இது வந்து லிஸ்ட் ஆகும் அப்படின்றது என்னுடைய கெஸ். நம்ம 360 ரேட்டிங்ஸ் பார்ப்போம் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ல. ஸோ ஃபினான்ஷியல்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ அதனால நான் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க நம்பர் 2ல இருக்காங்க, நம்பர் 1 வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியும் பக்கத்துலேயே வந்துட்டு இருக்காங்க. ஸோ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இவங்க இந்த செக்மெண்ட்ல வந்து எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நல்ல எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர் தான். ஸோ அதனால 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம், பட் ஸ்டில் வந்து இவங்க வந்து நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கிறதுனால இங்க 4 ஸ்டார் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி செக்டர் growth அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்டர் வந்து கேபிட்டல் மார்க்கெட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டாங்க.
பிஎம்எஸ் அந்த மாதிரி ஏஎஃப் அந்த மாதிரி. ஸோ இந்த செக்டர் வந்து ஃபியூச்சர்ல நல்லா க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம வந்து டோட்டல் பாப்புலேஷன் 5% தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த ஃபியூச்சர்ல வந்து அது நிறைய க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இவங்க வந்து டைவர்சிஃபிகேஷன் நல்லா இருக்கு. நான் காமிச்சேன் இல்லைங்களா, அவங்களோட செக்மெண்ட் வைஸ். ஸோ எல்லா செக்மெண்ட்லயும் இந்த ஏரியாவில் இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். ஐபிஓ வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா இப்ப ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்கு. ஆனா வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அந்த பிரைஸ் வந்து 2000க்கு கீழ வச்சிருந்தாங்கன்னா, இது கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். ஸோ நெறைய பேரு இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க. இப்போ 2000க்கு மேலனால கொஞ்சம் ரீட்டெயில் இன்வெஸ்டர் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ அதனால இதுக்கு 3 ஸ்டார் ரேட்டிங் தான் குடுத்துருக்கேன். மத்தபடி ஃபினான்ஷியல்ஸ்லாம் நல்லா இருக்கு, உங்களுக்கு காமிச்சேன். லிஸ்டிங் கெயின் நான் காமிச்ச மாரி பெருசா கிடைக்காது. ஏன்னா, ஒண்ணு வந்து ஆஃபர் சைஸ் வந்து பெருசு 10,000 கோடிக்கு மேல. 2வது வந்து பிரைஸ் கொஞ்சம் 2000த்துக்கு மேல இருக்கிறதுனால, அதனால கொஞ்சம் கெயின் அந்த அளவுக்கு கிடைக்காது. ஸோ மாடரேட்டா தான் கிடைக்கும். ஸோ ஒரு 300 to 400 கிடைச்சா பெரிய விஷயம் பர் ஷேருக்கு. ஸோ லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இது வச்சுக்கலாமா அப்படின்னா, கண்டிப்பா இது லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கலாம். ஏன்னா கேபிட்டல் மார்க்கெட் குரோத் இருக்கு. நான் சொன்ன மாரி ஏற்கனவே இப்போ யங்ஸ்டர்ஸ் மத்த எல்லாருமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ நோக்கி வராங்க. ஏஎம்சி நோக்கி வராங்க. அதனால ஐசிஐசிஐ ஒரு எஸ்டாப்லிஷ்டு பிளேயர் இந்த மார்க்கெட்ல. ஸோ அதனால வந்து இத வந்து லாங் டர்ம்க்கு வச்சுக்கலாம். ஸோ சப்போஸ் ஐபிஓ கிடைக்காதவங்க, அப்ளை பண்ணி கிடைக்காதவங்க, நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இத வந்து நீங்க ஸ்டாக் அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ இது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தரத்துக்கு லாங் டர்ம்ல சான்சஸ் நெறைய இருக்கு. என்ன அப்ளை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டா, நான் ஏற்கனவே ஐசிஐசிஐ ஷேர் ஹோல்டர்ஸ். நான் கண்டிப்பா அப்ளை பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த கம்பெனி மேல ஏஎம்சி குரோ ஆகுன்றது நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால நீங்க பண்றதா இருந்தா கமெண்ட்ல பண்ணுங்க. பட் எதுவா இருந்தாலும் நல்லா யோசிச்சு நீங்க வந்து டிசைட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.